வாழ்க்கையை வழங்கிய அனைத்து உலகாக்களும் எல்லா மாசா எம்மேலும் உலகத்தால் நிகழ்ச்சியாளர்கள் நாவாட்டிலும் தெளிவுபடுத்துவாராக. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருவதற்கும் என்னுடைய ஆன்மீக ஆசா வாழ்வில் வழிகாட்டி நான் உருவாவதற்கு காரணத்தாக இருந்த என்னுடைய ஆசான் ஜாமியா பேரு நைவாசனுடைய தகுதிமிக்க பேராசிரியர் மௌலானா மௌலவி எம் சஃபியுல்லா பாபி எக்ஸத் கிபிலா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார்கள். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. பெருகி வரும் கருணையினால் இப்பேருலகை காத்தருளும் பேரருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லாம். இருட்டறையில் எழுதியுள்ள என் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் திருவிழத்தை பிடித்தவரான பேரின்பப்பட்ட மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் நற்குணத்தின் நாயகமாம் சற்குணத்தின் தாயகமாம் அண்ணல் முஹம்மது முஸ்தபா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்வை அஜுவச்சு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இறைநேச செல்வர்கள், இப்புனிதர்கள் நற்சபையிலே மீளாது விழா சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், ஜமாத்தார்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் கரிசனமும் என்னென்ன அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பதோடு அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்ப்பார். இதையில்லமாக காபத்துல்லாஹை ஹஜ் செய்யக்கூடிய நசீபை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திரு ரௌதாவை ஜியாரத் செய்வதோடு அன்னாரை கடவுளை காணுகின்ற நசீபையும் பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் மரணத்திற்கு முன்பு ஒரு முறையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. உலகில் வாழ்கின்ற நேரத்தில் பூரண ஆஃபியத்தோடு சலாமத்தோடு மருத்துவமனை செலவில்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்தருள் புரிவானாக. பெருமானாருக்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பெருமானாருடைய ஷஃபாஅத்துல் குப்ரா என்னும் மாபெரும் பரிந்துரையை அல்லாஹ் அந்தருள் புரிவானாக. இறுதியாக உலகையும் வாழ்வை எதிர்த்து செய்கின்ற அந்த தருணத்திலே நமது இறுதி பேச்சையும் கூச்சையும் ஏகத்துவ கலிமாவாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவாகவே அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வெளியிட்டக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான முஃமினீன்களே, என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக இனிய இஸ்லாத்தின் முகமனாகிய சலாத்தை உங்களுக்கு தெரிவிப்பதோடு
அதற்கு பதில் சொல்வதும் கடமை என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டியமாக என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிது தக்வா ஹனஃபி கீழப்பள்ளி வாசலினுடைய ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தலைமை தாங்கக்கூடிய மஸ்ஜிது தக்வாவுடைய முத்தவல்லி அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய ராஜகிரி அனைத்து பள்ளிவாசலினுடைய கண்ணியமிகு ஜமாத்தார்கள், தலைவர்கள், நிர்வாக பெருமக்களுக்கும், திரளாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் பேரருளை பெருங்கருணையும் அல்லாஹ் செய்வார்கள். இனிமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு மீலாது விழாவிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாலை அசருக்கு பின்னால் ஒரு அற்புதமான ஒரு மீலாது பேரணி ஒன்று மஸ்ஜிது தக்வா ஹனஃபி பள்ளிவாசலில் இருந்து தொடங்கியது. அந்த பேரணியில் சிறார்கள் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய பிறைமொழியை ஏந்தி பெருமானாரினுடைய திருப்புகழை பாடி பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லி மிக அற்புதமாக அந்த பேரணி, அந்த ஊர்வலம், மீலாது ஊர்வலம் நடைபெற்றதை நாம் பார்த்தோம். இன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகளிலேயும் மீலாது விழா மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றிருப்பதை நாம் முகநூல் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதிலே பெரிதும் கவனத்தை ஈர்த்த ஓரிரு நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பாலஸ்தீனத்திலே, காசாவிலே அந்த பாலஸ்தீனிய மக்கள் தங்கள் பெற்றோர்களை, மனைவி மக்களை, உற்றார் உறவினர்களை, சகோதரர்களை, பச்சிளம் குழந்தைகளை இழந்து முகாம்களிலே, கூடாரங்களிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் பெருமானார் பிறந்த அந்த 12ஆம் நாள், பிறை 12 தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாயி என்ற பாரம்பரியமிக்க அந்த புகழ்பாக்களை பாடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதுபோல ஒரு நிகழ்வு, எப்படியெல்லாம் பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர்கள் பெருமானாரை பெருமைப்படுத்துகிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லட்சதீவு, அந்த லட்சதீவிலே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. ஒரு மீனவர் பெருமானாரின் மீது பேர் ஆவலும் காதலும் கொண்ட அந்த மீனவர், அவர் எப்படி அந்த மீளாவை கொண்டாடுகிறார் பாருங்கள். இரவு முழுவதும் கடலிலே காற்று கடந்து மீனை பிடித்து வந்து சுபகு நேரத்திலே வைகரை வெளிச்சம் வருகிறது, கரைக்கு வருகிறார். பல ஆயிரங்கள் மதிப்புண்டான மீன் அவைகள் கரையிலே மீன் வாங்க வந்த அனைவருக்கும் இலவசமாக மீனை கொடுக்கிறார். இது மீனார். இன்றைக்கு மீனார் விழா, இந்த மீனை நீங்கள் இலவசமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது பெருமானாரின் மீது பேரன்போடு கொடுக்கக்கூடிய பரிசு என்று அவர் கொடுக்கிறார். அதையெல்லாம் பார்க்கின்ற போது புல்லரித்து விட்டது. இன்றைய தினம் தமிழகத்திலே நீர்மூட்ட நெருப்பாக மதக் கலவரத்தை எந்த கயவர்கள் கூட்டிக் கொண்டிருப்பார்களோ அந்த கோவையிலே, கோயம்புத்தூரிலே இன்று சுமார் 40,000 நபர்களுக்கு பிரியாணி, நெய்ச்சோறு தயார் செய்து கொடுக்கப்பட்டது. அதில் அதிகம் வாங்கியவர்கள் மாற்றுமத சகோதரர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது.
80களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு இருந்த மரியாதை என்ன? யாரையாவது நம்மை தீவிரவாதம் சொல்லிட முடியுமா? யாராவது நம்மை கை காட்டி இவன் சமூக விரோதி என்று சொல்லிவிட முடியுமா? சாட்சியாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். மூத்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இந்த சமூகத்தை வைத்திருந்தான். ஏன்? இந்த சமூகம் பெருமாள்